வணக்கம் மக்களே. ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக நம்ம கேமில் ஒரு ஜெட் இருக்கு மக்களே, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் போலீஸ் பைக் ஃபைனலாக வந்துருச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீம் கிளைம்பிங் சேலஞ்சில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மக்களே ஃபைனலாக. ஸோ வாங்க வீடியோவில் போய் லாங்கிடுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ இது, இந்த பில்டிங் மேலே ஜெட் இருக்குதா, என்ன ப்ரோ இந்த விஷயம் எவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சா அப்படின்வீங்க. இந்த பில்டிங்கில் அப்படி ஒன்றும் ஜெட்லாம் கிடையாது மக்களே. நம்ம கேமில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வரப்போதா இல்லையா அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி நம்ம கேமில் ஜெட் இருக்குது, இன்னும் ஜெட் இருக்கா, அப்போ சீட் கோட் டக்குன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னுவீங்க. ஆக்சுவலாக அதுக்கு சீட் கோட் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க, ஜெட் வரும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா JET அப்படின்னு போட்டிங்கன்னா ஜெட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜெட் வரும் மக்களே. நான் ப்ரோ இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நாள் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ப்ரோ இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ப்ரோ, இதில் வேற ஒரு சீனு அப்படின்வீங்க, மனசுக்குள்ளே நல்லா திட்டுப்பீங்க. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆல்ரெடி வந்தது தான். பட் இது வரைக்கும் நம்மளுக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சீட் கோட் வரல. அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 80,000 8,000 அப்படின்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வரும். பட் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சீட் கோட் ஏதோ 333 அப்படின்னு போட்டால் ஜெட் வர மாதிரி ஏதாச்சும் விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் விடல. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சீட் கோட் இருக்குது. நீங்கள் இந்த ஜெட் அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே வானத்தில் வந்து ஜெட்டு பறக்கும். பட் இதுக்கு இன்னும் மென்ஷனாக எப்படி சொல்கிறது, ஸ்பெஷலாக இன்னும் இதுக்கு சீட் கோட் விடல மக்களே. அது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் மேபி வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஜெட்டு நம்ம அதுக்குள்ளே ஏறி அப்படியே பறக்கிற மாதிரி நம்மளுக்கு சீட் கோடும் வரும். ஸோ ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விடுவானுங்க. இப்போ நம்ம மண்டை காலி. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போலீஸ் பைக் இவ்வளோ நாள் நம்ம கேமுக்குள்ள வராதான்னு ஏக்கத்திலே இருந்தோம். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு மக்களே. எங்கே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. சரி இருங்க நான் சொல்லித்தரேன். பட் நான் சொன்ன வாட்டி அப்புறம் என்னை திட்டக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு போலீஸ் வெஹிக்கல் தான் தவிர இதை நம்ம ஓட்ட முடியாது. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க நான் சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொண்டு வரலாம், கேமில் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பார்க்கலாம். பட் நம்மளால் அதை ஓட்ட முடியாது. ஸோ இது எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபைல் லிங்க் சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போலீஸ் இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதோட ஃபைல் வந்துடும். அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பைக் வந்து லோட் ஆயிரும். எங்கடா லோட் ஆகல, ஐயோ பல்ப் ஆச்சு, இவனுங்களும் போட்டு திட்டுவானுங்களே. வந்துருச்சு, அப்படியே வந்துருச்சா போடா. சரி, இப்போ இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடு பாட்டு வந்திருக்கேன். கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீ டைமண்ட் விடுமா, ஒன்றுமே இல்லை, நம்ம வின்சோப்பில் தராங்க மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோர்னமெண்ட் நடத்துறாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு டாப் ரேங்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் வின்சோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தர் கேம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் கிட்டத்தட்ட 100 கேம்ஸ் இருக்கு. ஸோ லூடோ, கேரம், எஸ்என்எல், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரியன், சைனீஸ் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ட்ரைலர் போட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 crores people ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோர் ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.5 வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ரேட்டிங் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 கோல்டு வர்த்து ₹1 to 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரானுங்க ஃபுல் சப்ஸ்கிரைப் பண்ணால். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோனியும் கேரி கூட மீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ வின்சோ டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த ட்ரைல வந்து பார்த்தீங்கன்னா ₹2 போட்டு இப்போ இது பண்ணுங்க. அப்புறம் வின்சோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேம்ஸ் டிவி ஷோஸ்லாம் இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரீ டைமண்ட்ஸ் எடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் பைக்கை பார்த்துட்டோம். பட் இந்த போலீஸ் பைக்கை நம்மளால ஓட்ட முடியாதுன்னு சொன்னேன். பட் இந்த போலீஸ் பைக்கு தானே ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் கிடையாது, சிம்பிள். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியலனா கொஞ்சம் அண்ணன்ட்ட கற்றுக்கோங்க, அவ்வளோதான். சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே NPC கஸ்டமைசேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 2 ஆப்ஷன் காமிக்கும், ஸ்டாண்டு, டான்ஸு, ஃபாலோ அப்படின்னு காமிக்கும். அதில் நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டை தான் போட்டிருப்போம். இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக ஃபாலோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும் அந்த பைக், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொம்மை வண்டி மாதிரி நீங்கள் ஓட்டிக்கலாம். பட் இது ஃபியூச்சரில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வராது. பட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக இதை நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கோம், நிறைய பேர் வரும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் இது வரைக்கும் வந்த பாடவே இல்லை. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. பட் இது வரும்னு நம்ம நம்பலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பவர் வரப்போகுது, சூப்பர் பவர் வரப்போகுது, சூப்பர் கேரக்டர் ஒன்று வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். ஸோ வாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் கிளைம்பிங் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே ஃபினிஷிங் லைனாக பார்த்தது கூட கிடையாது. ஸோ போனதும் கிடையாது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனை போய் பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் லைனிங் இருக்கா? ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்போம், அது மட்டும் போயிட்டே இருக்கும்.
இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சு மக்களே இது வரைக்கும் இந்த சேலஞ்சு யாருமே பைக்கில் போய் முடிச்சதே கிடையாது. சப்போஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா அது அவ்வளோ பெருசு மக்களே. இப்போ நம்ம அந்த சேலஞ்ச் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் பைக்கில் போய் கம்ப்ளீட் பண்ண முடியாதனால இந்த ஏரோப்ளைன் மூலிமா தான் இப்போ போய் ஃபினிஷிங் லைனை போய் தொட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 2 கேரக்டரும் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா அயன்மேன் தான் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வர போகிறாங்க. ஸோ இந்த அயன்மேனும் அப்புறம் இந்த அயன்மேனோட பவரும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது 2 பிக்சரும் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது அஃபிஷியலாக நம்ம கேமில் வரப்போகிறது 100% கன்ஃபார்ம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் அப்டேட் மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இது 2மே கன்ஃபார்ம் மக்களே. பட் அதுக்கப்புறம் ஏதோ நியூ காரு அந்த மாதிரி வருதான்ன்றது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போதைக்கு வந்த 2 கன்ஃபர்மேஷன் அப்டேட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த சேலஞ்சில் உண்மையாகவே ஒரு ஃபினிஷிங் லைன் இருக்கா அப்படின்றது தான் இப்போ அடுத்தது நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்களும் யாரும் இதை ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. போடாடே எங்கடா போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. பட் நான் இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நான் கிட்டத்தட்ட உண்மையாக நினச்சி கூட பார்க்கல இது எவ்வளோ பெரிய மேப்னு எனக்கே தெரில. போயிட்டே இருக்குது. எங்கே தாண்டா எண்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்குமே தெரில மக்களே. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு நல்லா ஹைட்டாக போணுச்சு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே போகுது. ஸோ மேலே போகுது. இப்போ பாருங்கள் இன்னும் ஹைட்டாக போக சொல்லுது. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ அந்த இடத்துல பாருங்கள் இன்னும் ஹைட்டாக. இது ஆக்சுவலாக இந்த ஏரோப்ளைன் ஹைட்டாக இதுக்கு மேலே ஹைட்டாக போகுமான்னு எனக்கே தெரில, டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் இருந்தாலும் சரி ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு போகும். அதுக்கு மேலே அதெல்லாம் பறக்க முடியாது. ஸோ இந்த கேம்லேயுமே அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஏரோப்ளைன் வந்து இவ்வளோ தூரம் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. பட் பரவாயில்ல, போயிட்டு தான் இருக்குது. நம்ம போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் அந்த ரூட்டை. ஸோ கடைசியாக எங்கே தான் போய் ஃபினிஷ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபினிஷிங் லைனாக தொட்டே ஆகணும். இல்லைனா என் ஒரு பக்கம் மீசியை வலிச்சு எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் செல்ஃபி எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கடா இது பாவீங்களா ஆல்ரெடி ஹைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹைட்டாக போகுது பாருங்க. ஸோ இது தாண்டி இன்னும் ஹைட்டாக போகணுமான்னு எனக்கு இன்னும் தெரில. ஆனால் போவீங்களா என்னடா இன்னும் ஹைட்டாக போகுது. எப்பா சாமி ஏரோப்ளைன் தாங்காதடா சார், ரெக்கைக்கெல்லாம் புட்டிக்கிட்டு கீழே விழுந்துட போதுடா. ஐயோ என்னடா பண்ணுறது. இங்கே பாருங்க போயிட்டே ஆகுது. பாவீங்களா இதுக்கு மேலே ஹைட்டில் நம்மளால போக முடியாதா, தாங்க பிடிக்க முடியாதாடே. இதோட எண்டு பண்ணிக்கோங்கடா. பாவீங்களாடே இங்கடா சொல்ல இங்கடா ஹைட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஏரோப்ளைன் இவ்வளோ தூரம் ஹைட் ஏறுது பெரிய விஷயம் தான் மக்கள். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு ஏறிக்கிட்டே இருக்குது வேற மாதிரி. நான் கூட சரி ஓரளவுக்கு ஹைட் ஏறி அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் கீழே விழுந்துருன்னு பார்த்தேன். பட் வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன் ஏறிக்கிட்டே இருக்குது. வேற மாதிரி போடு. அப்பாடா இப்போதான் மக்களே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் வந்துருக்கு. இதுக்கு மேலே எங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஏற வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஸ்டேபிளாக போகுது. ஸோ எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஏறல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃப்ளாட்டாக இப்போ போயிட்டுருக்கு ரோடு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போயிட்டு இருந்தால் எண்டு வந்துடும் நினைக்கிறேன். இல்லை திருப்பி ஒரு பெரிய ஹைட் ஏற்றுவானா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பான் மக்களே. சும்மாலாம் ஃபினிஷிங் லைனில் வந்து தொட வர மாட்டோம். பட் உண்மையாக நினச்சி பாருங்க, யாரோ ஒருத்தவன் இந்த சேலஞ்சில் ஒரு பைக்கில் இவ்வளோ தூரம் வந்து இல்லை ஒரு காரில் வந்து ஃபினிஷிங்கில் தொட முடியுமான்னு சொல்லுங்கள். வெறுத்துருவீங்க, வாழ்க்கையே வெறுத்து பெனாய் எடுத்து குச்சி செத்துருவீங்க. ஏன்னா அப்படி கஷ்டம் மக்கள். ஏன்னா திடீர்னு சப்போஸ் இவ்வளோ தூரமே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஸ்லிப்பாக விழுந்தீங்கன்னா என்ன வருது, அவ்வளோதான் முடிஞ்சா போச்சு, கதையே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரே அட்டம்ப்டில் யாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டு வரைக்கும் போக முடியாது. அப்படியே போனீங்கனாலும் நீங்கள் விடிய விளையாண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் சேர முடியுமான்றது டவுட் தான். ஸோ ஓகே, இதில் எவனாச்சும் போய் காமிச்சிட்டானா அவனை தான் மக்களே நான் ஒரிஜினல் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன் இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம வேர்ல்டு ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயராக ஆக போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சோன்னா இன்னும் மேலே போகணும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகணுமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ கீழே போய்ட்டுருக்கு நல்லா. இப்போ எனக்கு இந்த சேலஞ்சு புரியுது நல்லா. ஸோ இப்போ நல்லா மலை மேலே ஏறுற மாதிரி ஏறி அங்கேருந்து அடுத்தது சொயின்னு கீழே இறங்குது, மலையில் ஏறி இறங்குறது. இதுதான் சேலஞ்சே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஏன்னா நீங்கள் ஏறக்குள்ளே கூட அசால்ட்டாக ஏறிடலாம், இறங்குக்குள்ளே ஸ்பீடாக போனீங்கன்னா முடிஞ்சே போச்சு. ஏன்னா உங்களால் பிரேக்கு நல்ல பைக்கு நல்ல கார் அடிக்கலன்னா பிரேக் சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சுன்னா ஒரே வழுக்கு தான். வாழைப்பழத்தில் வலிக்கு கக்கூஸ் தலையில் விழுவுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கக்கூஸ் எடுத்து தலைக்குள்ளே விழுற மாதிரி தான் விட்டிங்க வச்சுக்கோங்க தலையை கீழே, அவ்வளோதான் போயிட்டே இருக்கும், எங்கே போகனே தெரியாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம், எங்கே ப்ரோ ஃபினிஷிங் லைனே வர மாட்டேங்குது அப்படின்னீங்க. நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஃபினிஷிங் லைன் அப்படின்னு ஒன்று வரவே இல்லை, நானும் போயிட்டு தான் இருக்கேன். பட் அப்போ இதுக்கு ஃபினிஷிங் லைனே இல்லை, ஏமாத்துறானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு மக்களே. பட் அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பெரிய டாஸ்க்கே. நான் என்ன சொன்னேன்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபினிஷிங் லைனாக கண்ணில் காமிச்சிட மாட்டானுங்க. போட்டு 2 வறுத்து எடுத்து கடலை போட்டு வறுப்பாங்களா, அந்த மாதிரி வருன்னு வறுத்து கருவண்டு மாதிரி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் காமிப்பான் நம்மளை. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பொறுமையாக இருந்து இப்போ நம்ம விளையாடுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியும். இது வந்து ஒரு இது நம்ம எப்படி சொல்கிறது, பார்க்குறது அவ்வளோ அபூர்வம். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துட முடியாது மக்கள். இது ஆண்டவர் மாதிரி ஆண்டவரை பார்த்துட முடியுமா நம்மளால்? பார்த்தோன்னா லைஃபே எங்கேயோ போயிடும். பட் பார்க்க முடியாது, ஆண்டவரெலாம் நம்ம கண்ணில் படுவாரா சொல்லுங்கள்? ஸோ அந்த மாதிரி தான் இது, ஆண்டவர் மாதிரி தான் இது, எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஸோ பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவரே போய் ஃபினிஷிங் லைனில் போய் பார்க்க போகிறோம். சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னடா இதுலே ஏங்கடா நானும் பார்த்தீங்கன்னா போகிறேன். ஒருவேளை உண்மையாகவே ஃபினிஷிங் லைன்னு ஒன்று இல்லவே இல்லையோ? சத்தியமாக ஃபினிஷிங் லைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது போங்க, சரி விடுங்க. பட் இருக்கும், நம்புகிறோம் போகிறோம் நம்ம. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் மக்களே, நம்ம லைஃபே ஓவர் தொலைச்ச மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே வந்தோன்னு எனக்கே தெரியல, இல்லை திருப்பி நம்ம இப்போ வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டுருக்குமான்னு வழி மாதிரி வந்துட்டுருக்குமான்னு எனக்கு தெரில. பட் யாரும் கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபினிஷிங் லைனாக பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபினிஷிங் லைனை இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னே நீங்களே பார்த்தீங்கன்னா இன்னத்தலை அப்படின்னு பாருங்களேன். சரி ஓகே. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கல மேலே இறங்கல, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரோடு போய்ட்டுருக்கு. ஸோ ஃபைனலி we get the finishing line of the hill climbing race மக்களே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபினிஷிங் லைன் போர்டு. ஸோ அதை பார்த்தா உடனே எப்படி குஷியாக போகுது என்னை மாதிரி உங்களுக்கும் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருமோ எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கும் எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியும், கடுப்பாக இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபைனலாக இவ்வளோ தூரம் சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கோசரம் நான் ஃபினிஷிங் லைன் போய் காமிச்சிட்டேன் மக்களே. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஆர்வ கோளாரத்தில் ரோட்டில் இறங்காமல் வானத்தில் இறங்கிட்டேன்.